நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/6/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று அதிகாலை 3:17 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று காலை 11:28 வரை சித்தி யோகம், பின்பு வியாதிவாதம். கரணம் மாலை 4:05 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:49 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்னைக்கு கும்பராசி. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனா எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் வர. இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் எலுமிச்சம் கனியை மட்டும் கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். சரி, வியாழக்கிழமையில் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமையில திருமணம் ஆகாதவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமணத்துலதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எதனால அப்படின்னு சொன்னா, ஜாதகத்துல ஒண்ணு புணர்வு தோஷம் இருக்கும், இரண்டாவது செவ்வாய் சனி சேர்க்கை. செவ்வாய் சனி சேர்க்கைனா போராட்ட வாழ்க்கை, அதாவது கர்மா நிறைய இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் சனி, அதாவது செவ்வாய் சனியை 4ஆம் பார்வையாக பார்த்தாலே அந்த இடத்துல உங்களுக்கு கர்ம பலன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நிறைய பேருக்கு பரிகாரம் அப்படின்னா பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய செலவாயிடுமோ, நிறைய 50,000 1,00,000 ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி செய்யறவங்களும் இருக்காங்க. அது வேற. 1,00,000 2,00,000 கொடுத்து செய்யறதுலாம் ஹோமங்கள் பண்ணுவாங்க, வீட்டுல சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க, சண்டி ஹோமம் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. சிம்பிளா என்னன்னா, திருமணம் நடக்குது இல்லையா, சுவாமிக்கெல்லாம் திருமணம் நடக்கும். அந்த திருமணத்துல போய் கலந்துக்கணும். அந்த திருமணத்துக்கு அந்த கடவுளுக்கு உண்டான பொருட்கள் தானம் செய்தாலே போதும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரே இடம் விஜயாபதி தான். இதெல்லாம் நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன் நான் சொல்றேன், இது முக்கியமா ஏன் சொல்றேன் அப்படின்னா, 35 வயசு ஆகியும் 40 வயசு ஆகியும் திருமணம் நடக்காம இருக்கு. ஒரு பெண்ணை போய் பார்ப்பாங்க, ஓகே சொல்லுவாங்க, எல்லாம் முடியும், கிட்ட போயிட்டு நிச்சயதார்த்தம்னு வைக்கும் போது நிச்சயதார்த்தம் நின்று போயிடும். சில பேருக்கு மணமேடையில உட்காரும் போது கூட கல்யாணம் நிற்கும். அந்த மாதிரி தோஷங்கள் இது நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் பாருங்க, 40 வயசு ஆகி கூட கல்யாணமே நடக்காது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு அந்த திருமணத்துல இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகும். ஓகேங்களா? அது செய்யுங்க, எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் தாமதமின்றி முடியும். வண்டி வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஓரளவுக்கு அமைதி இருக்கும். இன்னைக்கு
எதிர்பார்த்த தன வரவுலாம் இன்னைக்கு வரும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். பெற்றோர்கள் வழியில ஆதரவு பெருகும். வியாபாரம் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. தெய்வீக சிந்தனைகள்லாம் மேலோங்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படும். வேலை சார்ந்த அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி கேளிக்கை செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருங்க. இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமின், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரம் நல்ல தெளிவு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். அதே போல புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சக ஊழியர்களால் மன அமைதி இன்னைக்கு ஏற்படும். பயணங்களால் புதிய அனுபவமும் அனுகூலமும் இருக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் கிடைக்கும். அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிச்சிருவீங்க இன்னைக்கு. அதே மாதிரி சிந்தனை திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஆரோக்கியமும் நன்றாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார நம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதில் தோன்றும் எண்ணங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த நிலையில மேன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் வண்டி வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி பயணம் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் மதிப்பும் மரியாதை மேலோங்கும். அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் போதும் நிறைய மனசுல நிறைய மாற்றங்கள், ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய நிறனாம நச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களால் புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தோன்றி இன்னைக்கு விலகும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். அதுல ஒரு அலைச்சலும் ஏற்படும். உங்களுடைய செயல்கள்ல உள்ள மறைமுகமான தடைகளை எல்லாம் இன்னைக்கு விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. அலுவலகம் சார்ந்த பணிகள்ல அலட்சியமின்றி செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அதிசய செய் தென்மேற்கு திசை எண் 4 அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலட்சியமின்றி செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மறைமுகமான வருமானங்கள் மூலம் சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். காலம் தவறிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சமூகம் தொடர்பான பணிகள்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நிதானமான பேச்சுக்கள் மூலம் நம்பிக்கை ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை 9 நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, தன வரவுகள் மூலம் சேமிப்புலாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். சமூகம் சார்ந்த பணிகள்ல பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல சாதகமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 நட்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும். கடினமான வேலையை கூட எளிதில் செய்து முடிப்பீங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவைகளை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் சஞ்சலங்கள்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு சுபகாரியம் செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வாய்ப்பு ஏற்படும். இன்றைய நாள் மனதில் உள்ள ஒரு விதமான பயம்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 நட்ச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திராடும் நட்சத்திரக்கார் மனதில் உள்ள சஞ்சலங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். சார்ந்த மகர ராசி நேயர்களே, பண வரவு இன்னைக்கு தாமதமாக இருக்கும். வழக்குல சாதகமான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது வேகமா போகாதீங்க, விவேகத்தோட போங்க. வியாபாரத்துல மறைமுகமான போட்டிகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நெருக்கம் இதெல்லாம் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரம் ரொம்ப கவனமா இருக்கணும். வேகத்தை விட விவேகத்தை கையாளுவது மிக மிக நல்லது. அதே மாதிரி நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடப்பது வேறாகவும் இன்னைக்கு அமையும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பதற்கான கால தாமதம் ஏற்படும். வியாபாரத்துல ஒரு சகிப்புத்தன்மையோடு இன்னைக்கு வியாபாரம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். இன்றைய தினம்
பயணம் செய்யும்போது கூட ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடர்பாடுகள்லாம் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு. படிக்கிற மாணவர்கள் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். சுய முயற்சிகள்லாம் பலிதமாகும். வியாபாரத்துல நிலுவையில இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் பலிதமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.